காட்டுக்குள்ள அடிச்சு வெடிச்சு விட்டுருக்கான். இவன் ஹாப்பி பர்த்டே ஊதிட்டு போக சொன்னா இவன் கை தட்டுவான்னு பார்த்தா கேக்க தட்டுறான். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு பர்த்டே. ஸோ காலையிலேயே எழுந்து சிக்கன்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். பேசிட்டு போகும்போது தான் இப்படி வச்சியே போடுவோம். சரி, அப்படியே இது கொஞ்சம் நேரம் சிம்மிலே வேகட்டும். நம்ம வாங்க போய் அச்சுவை பார்த்து வந்துடலாம். Happy birthday to you. நீங்களும் நம்ம பர்த்டேவா பண்ணிக்கறாங்க. எல்லாம் பேக் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு, ஃபுட்டு எடுத்து வச்சிட்டோம். நீ நேரா ட்ரிப் கிளம்பிட வேண்டியதான். அச்சு எங்க? அச்சு கூப்பிடு, பர்த்டே பையன். அவன் முன்னாடியே கிளம்பிட்டான். அவன் வெளியே நின்று இருக்கிறான். என்னன்னே அவனுக்கு தான் போறது ரீசனு, ஆனால் அவனுக்கே ஒன்றும் தெரியாம மாதிரி விளையாடிட்டு இருக்கான். அச்சு நீ வா, நீ வா. அவன் அம்மாட்ட இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கோவிலேருந்து சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். அங்கே கோவிலுக்கு போகலாம். नक्षत्रे नामारासवशादे अस्मिन् केटे எடுத்துக்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கிறோம் கோத்தகிரிக்கு. நம்ம எப்போ வந்தாலும் இதாங்க நம்ம ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட். எங்கே போனாலும் எங்கே பிளான் பண்ணாலும் இங்கே தான் நாங்கள் பிளானே பண்ணுவோம். கோத்தகிரி தான் ஃபஸ்ட்டு பிளான். எப்படி போகிறதுக்கு பார்த்தாலும் மணி கரெக்டாக 10:43 ஆச்சு. அங்கே போகிறதுக்கு எப்படி தான் ஒரு 12 மணி ஆயிரும். ஸோ அங்கிட்ட 12 மணிக்கு லஞ்சு, காலையில் செஞ்ச லஞ்ச் அங்கே தான். அவ்வளோதாங்க, டீயை போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் ஃபேமிலியாக வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. 2 பேர் டபுள்ஸ் வந்தீங்கன்னா 2 பேருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா மேலேருந்து நிறையா வண்டிகள் கீழே வரும். ஸோ நம்ம தான் பார்த்து சேஃபாக போகணும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி டு கோடநாடு ரோடுங்க. இந்த ரோட்டில் மோஸ்ட்லி வண்டிகள் அதிகமாக இருக்காது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃப்ரீயாக இருக்குது. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா கீழ் கோத்தகிரி வருங்க. ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனாவே அந்த ஹிடன் பிளேஸ் வருங்க. அச்சுக்கு அங்கே தாங்க செலிப்ரேட் பண்ண போகிறோம் பர்த்டேக்கு. அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வருவாங்க. மோஸ்ட்லி அங்கே டிஸ்டர்ப் இருக்காது. பட் ஃபாரஸ்ட் பிளேஸ் தாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். கோடநாடு டீ எஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்க. வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு. அச்சோட பர்த்டே இங்கே தான் செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாய் வச்சு உட்காந்தாச்சு. அவன் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சான். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு பண்ணணும். இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக இருக்குது. கோடநாடு போட வியூ பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இது ஸ்பாட் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து இங்கே கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் இந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் மேட் தான், நீட்டாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து உட்காந்தாச்சு. அச்சோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. அச்சோ குரங்கு போயிடுச்சு. சார் எப்போ ரிலாக்ஸ் ஆவாங்க அப்போ தான் நம்ம கேக் கட் பண்ண முடியும். நீங்கள் இன்னும் ஸ்லீப் மூட்லேருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் செலிப்ரேட் பண்ணுற ஐடியாலே இல்லை போல இருக்குது. ஏச்சோ ஏய், அம்மா கியூட்டா இருக்குது.
அச்சு 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 இப்போ கொஞ்சம் ஸ்லீப் மூட்ல இருந்து கேக் மூடு கொண்டுட்டான். ரெடி அச்சு வா ஊது 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 ஊது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. ஏய் அந்த இது டவலுங்க இவனை வெடிக்க சொன்னதுக்கு வெடிச்சா காட்டுக்குள்ள அடிச்சு வெடிச்சு விட்டுருக்கான். பாருங்க நீங்க இவனை ஹாப்பி பர்த்டே ஊதிட்டு போக சொன்னா இவன் கை தட்டுவான்னு பார்த்தா கேக்க தட்டுறான். ஏச்சு ஊதி வச்சு கத்திங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அஸ்வியூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. வச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் கேக். நான் அம்மா கூட்டு இந்த கேக் குடி. அப்பாக்கு அப்பா குடுத்து. அப்பாக்குடா அப்பா குடு. அப்பாக்கு அம்மாக்கு உங்களுக்கு வந்து அவன் கையில இருக்கிற கிரீம் இந்த வச்சு கொஞ்சம் எடுத்துக்க. கேட்ட ரொம்ப நேரம் வச்சு குட்டு. அச்சோ சித்தப்பா குடு, சித்தப்பா குடு. என்ன மீசையெல்லாம் வச்சு ஏதங்க சித்தப்பா குடு. பாட்டிக்கு மம்மாக்கு மம்மாக்கு கேட்டு கேட்டு வாங்குறான். நீ போ, நான் கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிட்டுப்பேன். ஏன் தங்கம் வீட்டே சமைச்சாச்சு. காலையில் பார்த்துருப்பீங்க எல்லாரும். நான் தான் சமைச்சேன். என் முன்னாடி ஹெல்ப்பே பண்ண மாட்டேன். எனக்கு சமைக்கிறதுக்கு நானே ஹெல்ப் பண்ணி நானே ஹெல்ப் பண்ணி நானே சமைக்கணும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கல. எனக்கு டேஸ்ட்டு இங்கே வா சும்மா இங்கே வா கூட நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைஸ் இங்கே வாங்க உட்காருங்க. சிக்கா சாப்பிடலாம். வச்சு தாங்க. சிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிக்கா சாப்பிடலாம். கரண்டி கீழே கொண்டாடு. சிந்தாம போடுச்சு. இங்க பாரு ரெடி முடி இதெல்லாம் போடுவீங்களா? ஃளைட்ல வந்துருச்சுடா. முடி விழுந்ததா? ஃளைட்ல பறந்து விழுந்தது. பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரைஸ். வாங்க ஆஃப்டர் லஞ்ச் இங்க வா பாரு. ரைஸ், இந்த சிக்கன், அப்புறம் ரசம். இன்னைக்கு ட்ரிப் இப்படிதாங்க. ஏன்டா அச்சு பட்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அச்சுக்கு இன்னைக்கு அச்சுக்கு ரைஸ், அப்புறம் அவனுக்கு இன்னைக்கு சிக்கா. அவன் பாசையில சிக்கா. அச்சுக்கு ரைஸ் வித் சிக்கா. பாருங்க சிக்கா கேக்குறான். எனக்கு போட்டு கொடுங்க. சிக்கா 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 அச்சுக்கு சிக்கா. இங்க வைங்க, நான் பிச்சி தந்துறேன். போனோட கொடுத்தா சாப்பிட முடியாது குழந்தைங்க. ஸோ நம்ம வந்து பீஸா கொடுத்தா நல்லா சிக்கா சாப்பிடுவாங்க. அதை எடுத்து இங்கே வை. செம கிளைமேட், செம கூலிங். நாங்கள் வரும்போது வெயில் அடிச்சிச்சு. ஸோ என்னடா கீழே மேட்டுப்பாளையம் சைடில் ஃபுல் வெயில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசிச்சிட்டே வந்தோம் மேலே எப்படி இருக்குன்னு. ஆனால் மேலே ஏற ஏற ஃபுல்லாக கூலிங் வந்துருச்சு. இங்கே நல்லா செம கூலிங்காக இருக்குது. வெயில் அடித்தாலும் கூலிங்காக தான் இருக்குது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடாக செம்மையாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. அவன் பாருங்க சோகமாயிட்டான். 2 சிக்கா வாயில் போட்டால் சோகமாயிட்டான். என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறான்.
போச்சு. இன்னைக்கான பர்த்டே செலிப்ரேஷன் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்க, பையன் ஹாப்பியாக இருக்கிறான். அவனுக்காக தான் பிளான் பண்ணோம். அதே மாதிரி காலையில் சமைச்சோம், எடுத்துகிட்டு வந்தோம், ஃபுட்டு சாப்பிட்டோம், கேக் கட் பண்ணியாச்சு. எல்லாமே சூப்பராக முடிஞ்சுச்சு. எங்கள் லைஃப்ல இது மறக்க முடியாத ஒரு டே. அதே மாதிரி வீட்லயே சமைச்சு இங்க கொண்டு வந்து சாப்பிட்டதும் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாருங்க, இதுக்கு விளையாடிட்டு முன்னாடிலாம் அந்த மாதிரி பண்ணது இல்ல. பாருங்க எவ்வளவு இருக்கிறான். ஹாப்பியா இருக்காங்க. விழுந்துட்டா. நீங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா, உங்க ஏதாச்சும் சிம்பிளா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். அது உங்களுக்கு ஹாப்பி, வேற மாதிரி ஒரு மெமரிஸ் கொடுக்கும், ஞாபகங்கள் சொல்ல போனா அது கொண்டு வரும் உங்களுக்கு ஹாப்பினஸை. போட்டோ எடுத்து வச்சுக்கலாம், ஹாப்பியா இருக்கும். செம்ம கூலிங். ஆனால் இந்த டைம் நாங்கள் நினைச்சதை விட செம கிளைமேட்டு, செம கூலிங்கு, செம த்ரில்லிங், வேற மாதிரி இருக்குது. வெயில் அடிச்சாலும் ஒரு கூலிங் அதை விட மோசமா இருக்குது. பார்த்தீங்கன்னா சடனாக வெயில் வருது போகுது, அது சாப்பிட்டு சூடாக கொண்டு சாப்பாடே ஒரு 10 மினிட்ஸ்லேயே அது ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு கூலிங் இறங்கிட்டு இருக்குது. உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. எங்க வீடியோ பார்க்க நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அச்சு பாருங்க, அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன பண்றான்? அச்சு 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 பை சொல்லிடு. பாய் சொல்லிடு, பாய் சொல்லு. இங்க பை சொல்லிடு. சரி, எங்க வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய். டாடா பாய்.